அந்த சார் யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த கார் யாருதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா? உள்ளே ஒரு ஆடி கார் வந்துச்சுன்னு சொன்னாங்களே, அந்த ஆடி கார் யாரோடது? அந்த ஆடி காரோட பதிவெண் என்ன? இது வரைக்கும் காவல்துறை வெளியிட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா பல சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யலை அப்படின்னாலும் 8 நுழைவாயில் அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இருக்குது. அந்த 8 நுழைவாயிலில் ஏதாவது ஒரு நுழைவாயிலில் தான் அந்த கார் அப்படிங்கிறது உள்ளே நுழைஞ்சிருக்கணும், இல்லை வெளியில் வந்திருக்கணும். அப்போ அங்கே இருந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் என்னாச்சு? அந்த கார் யாருது அப்படின்னு கண்டுபிடிச்சாலே காரில் வந்த அந்த சார் யாரு? அப்படியே இல்லைன்னாலும் அந்த சார் அந்த கார்லேயே வரலனாலும் அந்த காருக்கு சொந்தக்காரர் தான் அந்த சாராக இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்படிங்கிறதால ரேபிஸ்ட் ஞானசேகரன் திமுக காரன் அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக முயற்சி செய்யக்கூடிய காவல்துறையினர் அதில் ஒரு 2% இந்த வழக்கில் கவனம் செலுத்தினாலே அந்த சார் யாரு அப்படிங்கிறது எளிதாக தெரியும். ஞானசேகரனை கைது செய்ய போன காவல்துறையினர் முதல்ல ஞானசேகரன் வீட்டில் ஒட்டப்பட்டிருந்த திமுக சுவரொட்டிகள் எல்லாத்தையும் கிழிக்கக்கூடிய வேலைகளை தான் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யார் அந்த சார் அப்படின்னு அதிமுக தரப்பில் ட்ரெண்ட் செய்யப்படுது. அந்த போஸ்டரை கிழிக்கக்கூடிய வேலையை திமுகவினர் செய்கிறாங்களோ இல்லையோ, காவல்துறையினர் ரொம்ப மும்முரமாக செய்கிறாங்க. இதுதான் காவல்துறையோட வேலையா? உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். இன்றைக்கும் நாம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளத்தை பற்றி தான் பேச போகிறோம். என்ன காரணம் அப்படின்னா, இது எப்படி நடந்துச்சு, எதனால் காவல்துறையினர் தடயங்களை அழிக்க முற்படுறாங்க, காவல்துறையினர் ரொம்ப எளிதாக அணுகி யார் அந்த சார் அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாகவே கண்டுபிடிச்சிருக்கலாம். இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இந்த வழக்கில் இருக்கிற விஷயத்தை யாரும் பேசுகிறதே இல்லை. நாம் பேசிடுவோம். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் 8 நுழைவாயில் அப்படிங்கிறது இருக்குது. இதில் அந்த பெண்ணுக்கே வேசி பட்டம் கட்டக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் திமுகவினர் செய்கிறாங்க. 8:30 மணிக்கு மேலே அவளுக்கு புதருக்குள்ளே என்ன வேலை, அந்த ஆள் இல்லாத இடத்துக்கு அந்த பெண் ஏன் போனா அப்படின்னு இந்த மாதிரியான கீழ்த்தரமான புத்தி அப்படிங்கிறதோட திமுகவினர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருமே அவர் வழி வந்தவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. அடுத்தவங்க வீட்டு பெண் அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் இலக்காரமாக தான் தெரியும். அந்த மாதிரியான ஆகச்சிறந்த கேவல பிறவிகளுக்கு நாம் பதில் சொல்ல தேவையில்லை. அவங்க வீட்டு பெண்ணுக்கு நாளைக்கு இது மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தால் அன்னைக்கும் இதே வார்த்தையை பேசுவானுங்களா அப்படிங்கிறத அவங்களே பார்த்துக்கிட்டோம், யோசித்து பார்க்கட்டும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வழக்கில் ஞானசேகரன் ஒரு குற்றவாளி, இன்னொரு நபர் யார்? ஏன்னா புகார் கொடுத்த அந்த பெண்மணியே இன்னொரு நபர் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. ஒரு சார் அப்படின்னு ஃபோன் பேசினார், ஒரு கார் இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ஆனால் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு மூடக்கூடிய வேலைகளில் காவல்துறையினர் மும்முரமாக இருக்காங்க. அதை விட மும்முரமாக எதில் இருக்காங்கன்னா, ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுல திமுகவை விட காவல்துறையினர் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. இது எல்லாமே யாரோ ஒரு சார் பின்னாடி இருக்கார் அப்படின்னு சொல்லுதில்ல, அதை மறைக்கிறதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரியுது. அந்த சார் யார் அப்படிங்கிறது காவல்துறைக்கு தெரியல. சரி, காவல்துறை சொல்கிறத நாம் உண்மை அப்படின்னு ஒரு பக்கம் நம்புவோம், இவன் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு. அவசர கதியில் ஏன் இவங்க அறிக்கை வெளியிடணும்? முக்கியமாக இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த சார் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் புகாரில் சொல்லப்பட்ட அந்த கார் யாருதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? ஏன்னா இந்த 8 நுழைவாயிலில் ஏதாவது ஒரு நுழைவாயிலில் தான் அந்த கார் உள்ளே வந்திருக்கணும், இல்லை வெளியே போயிருக்கணும். குறிப்பிட்ட அந்த காரோட உரிமையாளர் யார், அந்த காரோட பதிவெண்ணை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? அந்த காருக்கு சொந்தக்காரர் தான் அந்த சார் அப்படிங்கிறத இவங்களால எளிதாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த சார் யாரு அப்படிங்கிறது அந்த கார் யாருதுன்னு கண்டுபிடிச்சாலே தெரிஞ்சுட்டு போகுது. இதை பிடிக்கிறதுக்கு எதுக்கு ரொம்ப சுலபமான வேலையை செய்கிறத விட்டுட்டு மறைக்கக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க? மறுபக்கம் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஞானசேகரனை கைது செய்ய போன காவல்துறையினர் அந்த பகுதியில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்துக்கு எல்லாமே ஞானசேகர் தான் லித்தோஸ் அடிச்சு ஒட்டி இருந்திருக்கான், ஃப்ளெக்ஸ் பேனர்ஸ் எல்லாம் வச்சிருந்திருக்கான். இதை முதல்ல அழிக்கக்கூடிய வேலையை செஞ்சிருக்காங்க. அவனை கைதுங்கிறது கூட 2ஆம் பட்சம் தான். இவன் திமுக காரங்கிறத காட்டக்கூடாது வெளியில, இவன் பேர்ல இருக்கிற எல்லா லித்தோஸையும் கிழிச்சு எறிங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரு தெருவா போஸ்டர் கிழிக்கிற வேலையை பார்த்துருக்காங்க. அப்படிங்கிறது தான் ஆகச்சிறந்த கேவலத்தோட உச்சமா இந்த விவகாரத்தில் பார்க்கப்படுது. முதல்ல அமைச்சர் ரகுபதியில தொடங்கி உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் வரைக்கும் எல்லாருமே இவங்க திமுக காரரே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு
சைதை மேற்கு பகுதி மாணவர் அணி துணை அமைப்பாளர் தான் இந்த ரேபிஸ்ட் பொறுக்கி ஞானசேகர் அப்படிங்கிறது வெளியில வந்திருக்கு. அதோட இவர் மா சுப்பிரமணியத்தோட தினமும் காலையில் வாக்கிங் போகக்கூடிய பழக்கம் உள்ளவர் அப்படிங்கிறதும் செய்திகளாக வருது. மா சுப்பிரமணியன் இவரோட வீட்டிலேயே போய் பிரியாணி சாப்பிட்ட புகைப்படங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வெளியில் வருது. திமுக கூட்டத்தில் பல கூட்டங்களுக்கு இவன் ஃபைனான்ஸே பண்ணியிருக்கான். பொதுவாகவே திமுகவினர் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் கூட்டம் நடக்குது அப்படின்னா பெரிய அமைச்சர்கள் எல்லாமே கைவிட்டு காசு எடுக்க மாட்டாங்க. அந்த பகுதியில் நம்ம கட்சிக்காரன் அவன் டாஸ்மார்க் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான். ஒவ்வொரு டாஸ்மாக் காரண்ட்டையும் போய் ஒரு 50,000 வாங்கிட்டு வா, கூட்டம் போடணும்னு சொல்லி அப்படி தான் ஆள் அனுப்புவாங்க. அது மாதிரி இந்த ஞானசேகர் மாதிரி இந்த ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு தப்பு செய்யக்கூடியவன் இருக்கான் பார்த்தீங்களா, இவங்கிட்டலாம் ஒரு தொகையை வசூல் பண்ணுவாங்க. ஞானசேகர் மாதிரி பிளாட்ஃபார்மில் பிரியாணி கடை போட்டிருக்கவனுக்கெல்லாம் ஒரு தொகை வசூல் பண்ணுவாங்க. இப்படி வசூல் பண்ணி தான் பொதுக்கூட்டம் அப்படிங்கிறதே நடக்கும். இதுதான் திமுகவில் நடக்கும். பெருசாக எவனும் பெரிய மாவட்ட செயலாளர் அளவில் உள்ளவங்க காசு போட்டு கூட்டம் நடத்த மாட்டாங்க. இப்படி இவன் ஃபைனான்ஸ் பண்ணுறான் இல்லைங்களா கூட்டத்துக்கெல்லாம், அதனால் இவன் இந்த மாதிரி பண்ணக்கூடிய தவறுகளுக்கு அவங்க துணையாக நிற்பாங்க, இல்லைன்னா காப்பாற்றுவாங்க. ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக நடந்தே தீரும். அதனால் இந்த ஞானசேகர் திமுக காரன் அப்படிங்கிறது காவல்துறையினர் என்னதான் மறைக்க முற்பட்டாலும் தண்ணிக்குள்ளே காற்ற விட்டா வெளியே வந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வெளியில் வந்துருச்சு. இப்போ அந்த சார் யார் அப்படிங்கிறது தான் பெரிய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி முக்கியமாக மறைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் பேசுவோம். சவுக்கு சங்கர் விவகாரத்தை எடுத்துக்கலாம். பெண் காவலர்களை இழிவாக பேசினதா 14க்கும் மேற்பட்ட வழக்குகள், ஒரே புகார் தான். ஆனால் 14 வழக்கு, 14 வழக்குலையும் கஸ்டடி கேட்டீங்க இந்த சவுக்கு சங்கர் அவர்களுக்கு. ஆனால் ஞானசேகரனை கஸ்டடி எடுத்து விசாரிச்சிருக்கணுமா? விசாரிக்கிறது இல்லையா? அரெஸ்ட் பண்ணியாச்சு, ஒரே நாளில் காலை உடைச்சாச்சு, கொண்டு போய் ஜெயிலில் போட்டாச்சு. ஏன் அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கல? இவனை கஸ்டடியில் எடுத்தா இன்னும் ஏகப்பட்ட புகார்கள் வரும். இவன் கஸ்டடியில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டாலே இவனால் பாதிக்கப்பட்ட பல பெண்கள் புகார் கொடுப்பாங்க. அந்த பெண்கள் யாரும் புகார் கொடுக்க முன்வரக்கூடாது அப்படிங்கிறதால தான் புகார் கொடுத்த பெண்ணோட தகவல்கள் எல்லாம் எஃப்ஐஆர்ல லீக் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறது ரொம்ப பகிரங்கமாகவே தெரியுது. இவனை ஏன் கஸ்டடி எடுக்கலை? 10 காசுக்கு போகாத வழக்குக்கெல்லாம் சரண்டர் ஆகிறவனையும் சரி, இல்லை கைது செய்கிறவனும் சரி, உடனடியாக கஸ்டடி எடுக்கணும்னு சொல்லிட்டு பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் நீதிமன்றத்தில் போடுறீங்கல்ல, இந்த ரேபிஸ்ட் நாயை ஏன் கஸ்டடியில் எடுக்கலை? இது எல்லாமே பெரிய சந்தேகம் அப்படிங்கிறத உண்டாக்குது. அந்த சார் எந்த சார், அந்த கார் எந்த சாரோடது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா சம்பந்தப்பட்ட அந்த சார் பெரிய இடத்து பிள்ளையாக இருக்கலாம். இப்போ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா துணை மேயர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு, அவர் சம்மந்தப்பட்டவர்களாக இருக்கலாம். அமைச்சர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு, அவங்க சம்மந்தப்பட்டவங்களாக இருந்திருக்கலாம். ஏன்னா இவனோட பழக்க வழக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவர்களோட நெருங்கி பழகினதாக தான் இருக்கு. அப்போ அவர்கள் சம்பந்தப்பட்ட யாராவது ஒரு சார், அந்த சாரோட கார், அந்த காருக்கு சொந்தக்கார சார் அந்த சாரா இருக்கலாமா இல்லையா? இந்த சந்தேகத்தை நம்மளால் மறுக்க முடியுமா? இப்படி பல விஷயங்கள் அப்படிங்கிறது ஞானசேகர் விஷயத்தில் மறைக்கப்பட்டிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சம்பவம் எப்படி நடந்திருக்கு. இவன் இரவு நேரத்தில் புகுந்திருக்கான். அதாவது 8:30 மணிக்கு மேலே வெளியில் பெண்கள் சுற்றலாமா அப்படிங்கிறவங்களுக்கு முதல்ல தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். அண்ணா பல்கலைக்கழகத்தோட நூலகத்துக்கே 8:30 மணி வரைக்கும் அனுமதி உண்டு. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த நூலகத்தை 8:30 மணி வரை பயன்படுத்தலாம். ஏன் அந்த பெண் 8:30 மணிக்கு வாக்கில் நூலகம் போயிட்டு வரக்கூடிய பாதையில் காதலனோட பேசிட்டு வந்திருக்கலாம், இல்லை வாட் எவர் இட் இஸ். ஆனால் இங்கே திமுக காரன் மாதிரி நான் அவமானப்படுத்த விரும்பலை. விபச்சாரியாகவே இருந்தாலும், ஏன் மனைவியாகவே இருந்தாலும் இணங்க மறுக்காமல் தொடுவது அப்படிங்கிறது பாலியல் வன்புணர்வு தான். அப்போ இந்த நாய் செய்தது பாலியல் வன்புணர்வு தான். இது கூட்டு பாலியல் வன்புணர்வா இல்லை பாலியல் வன்புணர்வா? கூட்டு பாலியல் அப்படின்னா இந்த ஞானசேகரனோட கூட்டா இருந்த அந்த சார், அந்த கார் யாரோடது அப்படிங்கிற உண்மை நிச்சயமா ஒரு நாள் வெளியில வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆனதால பயந்து போய் இருக்க வேண்டியதில்லை. தொடர்ச்சியாக வெளியில் வந்து குரல் கொடுங்க. இன்னைக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நல்ல ஊடகங்கள்லாம் இருக்குது. உங்களோட முகத்தை மறைச்சிட்டு உங்களோட புகார்களை நீங்கள் ஊடகத்தில் கூட சொல்லலாம். காவல்துறையில் சொல்லி அது எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கூட நல்ல வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவங்க மூலியமா போய் நீங்க புகார் கொடுக்கலாம். பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் இருக்காங்க, எந்த விதமான பீஸும் வாங்காம வாதாடுவாங்க. உங்களுடைய ரகசியம் அப்படிங்கிறது காக்கப்படும். அந்த மாதிரி நிறைய நல்ல வழக்கறிஞர் இருக்காங்க, நல்ல ஊடகங்கள் இருக்காங்க.
அவங்கள தொடர்பு கொண்டு தயவு செய்து யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வர முயற்சி செய்யுங்க. முக்கியமாக இந்த மாதிரியான எச்ச பொறுக்கிகளுடைய முதல் டார்கெட் என்ன தெரியுமா? பெண்களை ஆபாசமாக படம் எடுத்து உன்னோட பெற்றவங்கள்ட்ட நான் காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறது தான். அதனால் பெண்கள் என் பெற்றவங்களை பற்றி எனக்கு தெரியும், நீ காட்டினாலும் அவங்க நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப தைரியமாக இருங்க. அதுமாரி பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களும் சரி, இந்த மாதிரி எவனாவது ஒரு எச்சப்பொறிக்கு ஒரு வீடியோவை காமிச்சு உங்களையோ உங்களோட பிள்ளைகளையோ மிரட்டலாம் அப்படின்னு முடிவு செஞ்சான்னா தைரியமாக அதை வழக்காக எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் ரகசியம் காக்கிறது, அச்சப்படுறது தான் இந்த மாதிரி தெருப்பொறிக்கு நாய்களுக்கு பெரிய ஒரு உந்துதலாக இருக்குது. இவனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்களோ தெரியல, மானரோச கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு புகார் கொடுக்காமல் இருந்தாங்களோ தெரியல. முதல்ல பாதிக்கப்பட்ட பெண்ணே புகார் கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்த பெண் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக புகார் கொடுக்க முன் வரணும். அதே மாதிரி பெண் பிள்ளைகளை வெளியே போகாத, கவனமாக இரு அப்படின்னு சொல்லி வளர்க்குற நம்ம சமூகம் ஆண் பிள்ளைகள்கிட்டையும் பெண்கள்கிட்ட ரொம்ப கவனமாக நடந்துக்கணும், கண்ணியமாக நடந்துக்கணும், மரியாதையாக நடந்துக்கணும்னு சொல்லி வளர்த்தா இது மாதிரியான ஞானசேகரன்கள் உருவாகாமல் தடுக்கலாம்.